السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أخرج الذين كفروا من أهل الكتاب من ديارهم لأول الحشر. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, புனிதமிகு ரமலானுடைய 1000 மாதங்களை விட அதிகமான நன்மைகளை சேர்க்கக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களை செய்வதற்காக பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பள்ளிவாசலில் நாம் எல்லாம் ஒன்று குழுமப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இரவில் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் நன்மைகளை ஈட்டிக் கொள்வதிலேயும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதிலேயுமே ஈடுபடுத்துவானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை துவக்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, உலகம் அழிவதற்கு முன்னால் நடைபெறப் போகிற படுபயங்கரமான 10 மாபெரும் அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விதத்தில் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் முதலாவது தஜ்ஜால். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் ஆர்டர் போட்டதான், ஆர்டராக சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஹதீஸ்? சம்மான் இப்னுல் நவாஸ் இப்னுல் அசீதுல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 10 அடையாளங்களை பார்ப்பதற்கு முன்னால் கியாமத்து நாள் நடைபெறாது. அதில் ஃபஸ்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது தஜ்ஜால், அடுத்து யாஜூஜ் மாஜூஜ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருதல், அடுத்து தான் யாஜூஜ் மாஜூஜ், அடுத்து ஒரு தாபத்துல் அர்த், துஹான், மேற்கில் சூரியன் உதிப்பது, 3 மிகப்பெரிய பூகம்பங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 9ஐ வரிசைப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையிலேயே நாமளும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் நம்ப வேண்டிய முறை என்பதை நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 3ஐத்தான் வரிசைப்படுத்த இயலும், மற்ற 7ஐயும் வரிசைப்படுத்த இயலாது. அது நாம் சொல்வதற்கு மாற்றமாக கூட நடைபெறலாம். ஆனால் இமாம்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறாங்க. சரி, இதில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ ஆஹிரு தாலிக நாருன், கடைசியாக இந்த 9க்கு பிறகு கடைசியாக நெருப்பு வரும். அந்த நெருப்பு தஹ்ருஜு மினல் யமனி, யமனிலிருந்து வெளிப்படும். தத்துருதுன்னாஸ இலா மஹ்ஷரிஹிம், மனிதர்களை அவர்களுடைய மஹ்ஷருக்கு ஓட்டி செல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு பெரிய நெருப்பு இந்த பூமியில் வந்து அது யமனிலிருந்து வெளிப்படும். அது மக்களை எல்லாம் மஹ்ஷருடைய பூமிக்கு அழைத்து செல்லும் என்று சொல்கிறார்கள். இது மஹ்ஷர் என்றால் நம்மெல்லாம் நம்பி இருக்கிறது மௌத்துக்கு பின்னால், கபருடைய வாழ்க்கைக்கு பின்னால் சூர் ஊதப்பட்டு அதுக்கு எல்லா மனிதர்களும் எழும்பி நிற்கிற அந்த இடத்தை தான் நம்ம மஹ்ஷர் என்று பெரும்பாலும் நம்பியிருக்கிறோம். அது உண்மையும் கூட. அந்த மஹ்ஷரத்தான் ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்களா அப்படின்னா
இந்த நெருப்புக்கு வந்த மஹ்ஷர் என்பதற்கு 4 அர்த்தங்களை இமாம்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து கொடுக்கிறார்கள். 4 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஹஷ்ர் என்ற வார்த்தைக்கு நம்ம விளங்குற வார்த்தை ஜம்உன், ஜமாத்துன்னு சொல்றோம்ல. ஜமாத்துனா என்ன அர்த்தம்? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, தெரிஞ்ச வேர்டு. ஜமாத்துனா ஜமாத்து போறது இல்லை. ஜமாத்துனா என்னது? ஒன்று குழும்புதல். எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்வதற்கு பேர் ஜமாத். இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த ஹஷ்ர், ஒன்று கூடுதல், மனித சமூகம் அனைவரும் ஒன்று கூடுதல் என்பது 4 இடங்களில் நடக்கும் என்று சொல்கிறார்கள். ஒன்று யூதர்கள் பற்றி வருவது, இன்னொன்று யூதர்கள் பற்றி வருவது, மூன்றாவது ஒட்டுமொத்த மனிதர்களையும் குறித்து வருவது, 4வது மரணத்துக்கு பின்னால் வருவது. 4 அர்த்தங்களை கொடுக்குறாங்க. முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா, யூதர்கள், சிதறி கடந்த யூதர்களை ஒன்று திரட்டி ஒரு இடத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே நடந்தது. எப்ப நடந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போனதுன்னு ஒரு ஆட்சி நிர்வாகத்தை அல்லாஹ் அன்பளிப்பு செய்தான். இந்த வார்த்தையை கவனமா கேட்டுக்கங்க. ஒரு ஆட்சி நிர்வாகத்தை அன்பளிப்பு செய்தான். ஆட்சி நிர்வாகத்துக்காக இஸ்லாம் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு கருத்து பரவுது. இஸ்லாம் இருப்பதே ஆட்சியை கொண்டு வருவதுதான்றாங்க. நீங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணா அதுக்கு கிஃப்டாக, பரிசாக அல்லாஹ் கொடுக்கிறது எது? ஆட்சியை கொடுப்போம்னு தான் சொல்றான். நீங்க ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடாது. நீங்க இஸ்லாத்தை நிலைநாட்ட வரணும். அப்படி பரிபூர்ணமாக நீ நிலைநாட்ட ஆரம்பித்தால் அல்லாஹ் பரிசாக தூக்கி இந்த பூமியினுடைய நிர்வாகத்தை கையில கொடுத்துருவான். நீங்க வச்சு கலீஃபாவா, என் பிரதிநிதியா நீங்க செயல்படுங்க என்று சொல்லிடுவான். இப்ப யூதர்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மதீனாவுல ஆட்சி நிர்வாகம் கையில வருது. வந்த 3 தரப்பு மக்கள். ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், இன்னொன்று காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அரபுகள்லேயே. ஏன்னா அவங்க சிலை வணக்கத்தில் விடாம பிடிச்சிட்டு இருந்தாங்க, அல்லது முன்னோர்களுடைய வணக்கத்தை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்தை புரிந்து வருவதற்கு காலம் எடுத்துச்சு. ரசூலா அந்த அவகாசத்தை கொடுத்தாங்க, அல்லாவும் அனுமதிச்சான். இது ஒன்று அந்த நிர்வாகத்துக்குள்ள. 3வது ஒரு தரப்பு யார் என்றால், இவர்கள் வேதமுடையவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள். யூதர்கள் ஒரு பெரும் கோத்திரமாக மதீனாவை சுற்றி நிறைய இருந்தார்கள். ஏன் அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க. இவங்கெல்லாம் பூர்வீக குடிகள், முஸ்லிம்கள் ஆனவர்களும் பூர்வீக குடிகள். ஆனால் யூதர்கள் மதீனாவை சுற்றி, மதீனாவுடைய பழைய பேர் என்ன? குர்ஆன்ல இருக்கு. மதீனா என்ற பெயர் மதீனா என்று எல்லாத்துக்கும் சொல்லலாம். மதீனாண்டா என்ன அர்த்தம்? சிட்டின்னு அர்த்தம். மதீனாண்டாலே ஊர்னு அர்த்தம். பெரிய ஒரு நகரத்துக்கு பேரு மதீனா. நகரம் என்று அரபியில சொல்றதா இருந்தா மதீனா. மதீனத்து நபவி, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிட்டி. அது ரசூல்லா காலத்துல இல்லை, அது இப்போ பின்னாடி அப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு. அல்லது ரசூல்லா காலத்திலேயே அதை அப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா ரசூல் குர்ஆன்ல அந்த ஊருக்கு பேரு யஸ்ரிப். என்ன வார்த்தை? யஸ்ரிப். ஏ சே ரே பே. யஸ்ரிப் தான் அந்த ஊருக்கு பேரு. ரசூல்லா அந்த பேரை மாத்தினாங்க. என்ன மாத்தினாங்க? தொய்யிப். அந்த ஊருக்கு பேர் என்னது? ரசூல்லா வச்ச பேரு தொய்யிப். நீங்க மஸ்ஜித் நபவியில இன்னி எழுதி போட்டிருக்காங்க அந்த ஹதீஸ. இனிமேல் மதீனா போனீங்கன்னா கவனிச்சு பாருங்க. என்னன்னா, நல்லவர்கள் இந்த ஊர் தொய்யிப், நல்லவர்களை தவிர இந்த ஊரில் இருக்க இந்த ஊர் இடம் கொடுக்காது. அந்த ஹதீஸ தான் தொய்யிப்
தொய்யீபை தவிர மற்ற ஹபுஸை எல்லாம் அல்லாஹ் வெளியேற்றுவோம் இந்த ஊரு மதீனா என்று ரசூலுல்லாஹ் அந்த ஊருக்கு தொய்யீப்னு பேர் வச்சாங்க. ஆனா வேதமுடையவர்கள் எதை நோக்கி வந்தாங்க? எசிரிப நோக்கி தான் வந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எசிரிப நோக்கி வந்துட்டாங்க. வந்து யூதர்கள் சுற்றி வளையமிட்டு கோட்ட கொத்தளங்களாக செல்வத்தில் கொளித்தார்கள். இன்னைக்கு இருக்கிறத போலதான். ஏன்னா அவங்களுக்கு வட்டி எப்ப ஹலாலாக்கி கொண்டார்களோ அப்ப இருந்தே அல்லாஹ் அடி கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் அதுல அந்த செல்வத்தை பெருக்குவதில் தேர்ச்சி பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஏன்னா மக்களுடைய பணத்தை பிடுங்கிறது தானே. அப்படி வட்டிக்கு விட்டு அவர்கள் சம்பாதிச்சதுனால மதீனாவினுடைய பூர்வீக குடிகள் ஏழைகளாகவும் யூதர்கள் செல்வ சீமான்களாகவும் இருந்தார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நிர்வாகம் ஸ்டார்ட் ஆகுது. நுபுவத்தினுடைய ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் நம்ம சொல்லணும். சரிங்களா? நுபுவத்தினுடைய ஆட்சி. இப்ப நுபுவத்தினுடைய ஆட்சியில முஸ்லிம் அல்லாத இந்த கிறிஸ்தவர்கள் முஷ்ரிக்குகளும் காஃபிர்களும் ஒரு பாகமும், இதே நேரத்தில் யூதர்களோடு என்ன செய்வது என்றால் ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விஷயத்துல யூதர்களோட தான் ஒத்து போனார்கள். யாரோட ஒத்து போனாங்க? யூதர்களோட தான் ஒத்து போனாங்க. ஏன்னா யூதர்கள் அறிவாளிகளாகவும் இருந்தார்கள். வேதத்தை சுமந்து இருந்தவங்க இருக்காங்கல்ல, தௌராத்தையும் இஞ்சிலையும் ஜபூரையும் ஒட்டுமொத்தமா உள்ளடக்கி வச்சிருக்கிற யூத சமூகம். இவங்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேதங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக யூதர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைச்சு போனதோட மட்டும் இல்ல, அவர்களுக்கு தோதுவாக தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐடென்டிஃபை பண்ணாங்க. யூதர்களுடைய மாதிரியே முடி வச்சாங்க, யூதர்கள் மாதிரி தான் தலை வாரினாங்க. இப்படி யூதர்கள் செய்யக்கூடிய பலதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இப்ப யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை நம்ம வசப்படுத்திடலாம் நினைச்சாங்க. முடிய வகுடு எடுப்பாங்கல்ல, நடு மத்தியில கோடு போட்டு குறைஷிகள் இப்படி பிரிச்சு போட்டிருப்பாங்க. யூதர்கள் வகுடு எடுக்க மாட்டாங்க, அப்படியே தூக்கி பின்னாடி போட்டிருப்பாங்க. இந்த பங்குன்றாங்கல்ல, பின்னாடி முடி வைக்கிறது, இப்படி வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நம்ம அஜர்த்து மாதிரி இல்லை. சரிங்களா? தலப்பா கட்டி இவங்க சொல்றாங்கல்ல, அப்படின்னா இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய முடி தோல் வரைக்கும் கிடக்கும். சரிங்களா? அப்படி தூக்கி கோதி பின்னாடி தான் போட்டிருந்தாங்க. அது போக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க. என்ன நோன்பு? முஹர்ரம் மாத நோன்பு. இது யாருக்கு ஒத்து போச்சு? யூதர்களுக்கு தான் ஒத்து போச்சு. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை வழங்கணும். என்ன ஒத்து போனாங்கன்னு பொதுவாக சொல்லிடக்கூடாதுல்ல, தண்டனை வழங்கணும் விபச்சாரத்துக்கு. இப்ப திருமறை குர்ஆனிலையும் ஹதீஸ்ல இருந்து தண்டனை வழங்குவதா அல்லது தௌராத்திலிருந்து தண்டனை வழங்குவதா அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌராத்தை எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. தௌராத் தூக்கிட்டு வாங்கன்ட்டாங்க. தூக்கிட்டு வந்தா தௌராத்தை படிக்கணும்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது, சஹாபாக்களுக்கும் அரபி தான் தெரியும், அது வேற மொழியில இருக்கு, அதை படிக்கணும். யூதர்களை படிக்க சொன்னாங்க. படிச்சு எனக்கு சொல்லுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன டெக்னிக்னா, யூத பாதிரியாக இருந்த அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அவரை கம்முன்னு அப்படியே ஓரமா இருங்க, இவங்க என்னதான் முடிவுக்கு வர்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னா படிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கல்யாணமாகி விபச்சாரம் பண்ணால் என்ன தண்டனை அப்படின்றத அப்படியே படிச்சுட்டே வந்தாங்க. ரஜ்மு இருக்கு. ரஜ்முன்னா கல்லெறிந்து கொள்ளுதல் தண்டனை இருக்கு. இப்ப அந்த பாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, இதை படிக்க கூடாது அப்படியே கவனமா படிக்கிற மாதிரி அப்படி கையை படிச்சார். அப்படி கவனமா அப்படி படிக்கிற மாதிரி. என்ன தந்திரம் செய்வதில் அவங்களுக்கு நிகர் அவங்க தான். டக்குன்னு மறைச்சா தெரிஞ்சு போயிரும்ல. அதனால படிக்கும் போதே அப்படியே உன்னிப்பா படிச்ச மாதிரியும் அப்படியே கவனிச்சு அந்த இடத்த அப்படியே மறைச்சிட்டாரு. இப்போ அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுப்பகை அப்படின்ட்டு எடுத்துட்டு படி அப்படின்னா ரஜ்ம் இருக்கு. இப்ப தண்டனை எதை அடிப்படையில் கொடுக்க சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் தௌராத்துல இருந்து கொடுக்க சொல்றாங்க. இப்படி கொஞ்சம் சில விஷயங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யூதர்களை
தன்வசப்படுத்துவதற்கு ரசூல்லா முயற்சி செஞ்சாங்க, இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு. அதே நேரத்தில் யூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு இஷ்டத்துக்கு இழுத்துக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த ரெண்டும் இப்படி இழுத்துக்கிட்டு நின்றுச்சு. இப்ப இதுல என்ன ஆச்சுன்னா, முனாஃபிக்குகள் உருவாகி அவர்களும் இந்த யூதர்களோடு சேர்ந்து கொண்டு ரசூல்லாவுக்கு எதிராக முஸ்லிம் வேடத்திலே இருப்பாங்க, முஸ்லிமாவே இருப்பாங்க. ஆனா இவங்க யார் கூட தான் இருந்தாங்க? யூதர்களோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப இந்த ரெண்டு தரப்பையும் ரசூல்லா கையாளுவதற்கு பட்ட சிரமம் படு பயங்கரமா இருந்துச்சு. அதுல உச்சபட்சமாக யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் வசப்படுத்த முடியாது என்ற முடிவு செஞ்ச உடனே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவரை முடிச்சிடணும், இவரை விட்டோம்னா நம்மளை காலி பண்ணிடுவாரு அப்படின்னு முடிவு பண்ணும் போதுதான் அல்லாஹ் என்ன பண்ணான்னா, இனி இவங்களை இந்த பூமியில விட்டு வைக்க கூடாது. ஏன்னா ஒரு சமூகத்தை திடீர்னு வெளியேற்றினார் முகமது. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவர்கள்லாம் பாதிரிகள் கண்ணாப்னான்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். எஸ்ரீப்ல இருந்து யூதர்களை முகமது விரட்டியது சரியா தவறா அப்படின்னு புக்கு போடுறான். அதோடு மட்டும் இல்ல, முகம்மது நடந்து கொண்ட விதத்தை உலகத்தில் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒரு அரபி எழுதுறான். எதுக்குன்னா இவனுங்க பிரச்சாரத்தை மேஞ்சிட்டாங்க. எஸ்ரீப்ல இருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்டது மிக கொடூரமானது, பாவமானது. அது வரலாற்றில் மீண்டும் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சில ஆர்டிகள் வருது அரபிலேயே. அந்த அளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சாரத்தை கொண்டு போறதுனாலதான் இதை நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்றோம். ஃபர்ஸ்ட் ரசூல்லா யூதர்களோடு இணங்கித்தான் போக பார்த்தாங்க. ஆனா அதுல ஒரு என்னன்னா, யூதர்கள் தன்வசப்படுத்துவதற்கு யூத மதத்தையே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகமாக, ஆட்சி நிர்வாகமாக கொண்டு வருவதற்கு திணிக்கிறதுக்கு அவங்க எத்தனிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மென்மையா போய் அவங்களை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி செஞ்சாங்க. இந்த ரெண்டு முயற்சியில கடைசியில அவர்கள் ரசூல்லாவும் அவங்களுக்கு இணங்கி போக முடியல, யூதர்களும் இஸ்லாத்துக்கு இணங்கி வர முடியல. ரெண்டுமே முட்டிக்கிடுச்சு. முட்டிக்கிட்டா இப்ப எதிரிகளை வச்சு ரசூல்லாவை கொலைய பண்ணுவதற்கு முயற்சி செஞ்சாங்க. அதையும் அல்லாஹ் முறியடிச்சான். இப்ப அல்லாஹ் ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இனிமேல் இவர்கள் இங்கு இருக்கக்கூடாது. எப்ப முடிவு செய்யறான்? அஹ்ஸாப் யுத்தம் முடிஞ்ச உடனே முடிவு செய்யறான். அஹ்ஸாப் யுத்தம் ஹிஜ்ரி 4ல நடந்தது. 4, 3 ரிவாயத்து மாறி மாறி வருது, நடந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒட்டுமொத்த அஹ்ஸாப்னாலே என்ன அர்த்தம்? பல படைகள் வருதுன்னு அர்த்தம். ஒட்டுமொத்த படைகளும் திரண்டு வந்து மதீனாவை முற்றுகையிட்டிருந்தது. உள்ளுக்குள்ள இருந்த யூதர்கள் யார் பக்கம் இருக்கணும்? முஸ்லிம்கள் பக்கம் தானே இருந்திருக்கணும். ஆனா அவனுங்கள பக்கம் தான் இருந்தானுங்க. யார் பக்கம் இருந்தானுங்க? காஃபிர்கள் பக்கத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க, உளவு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க, உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சாலும் ஒரு எதிர் நடவடிக்கைக்குள்ள போயிட முடியாதுல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஈரான் சிக்கி தவிக்கிற மாதிரி இஸ்பஹான்ல இருந்து யூதர்களை வெளியேற்றவும் முடியல. அதே யூதர்கள் உக்காந்து கொண்டு ஈரானுக்கு கொடுக்குற கொடைச்சலை தாங்கி கொள்ளவும் முடியல. இதே தான் அன்னைக்கு மதீனாவை சுத்தி பண்ணானு, மதீனாவுக்குள்ளே பண்ணானு. பண்ணா இப்ப அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னா, அஹ்ஸாப் யுத்தம் முடிஞ்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாளை வச்சுட்டு போர் ஆடையை கழட்டிட்டாங்க. இப்ப ஜிப்ரீல் வந்துட்டாரு. மலக்குகளாகிய நாங்கள் இன்னும் போர் கவசத்தையும் வாளையும் களையவில்லை, நீங்க எப்படி களையலாம்ன்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீ எங்க போர் இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா 1 மாதம் அந்த போர் கொடூரமான போர் முடிஞ்ச தருவாயில மூச்சு விடலான்னு நினைக்கிற போது இன்னியும் போர் இருக்குன்னாங்க. என்ன எங்க இருக்கு அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையை காட்டினாங்க. யூதர்களுக்கு எதிரான போர் ஸ்டார்ட். அப்பதான் யூதர்களுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரை துவக்கி யார் வச்சா? இப்ப ரசூலா வைக்கிறாங்களா, ஜிப்ரீல் வைக்கிறாரா?
ஜிப்ரீல் வச்சா யார் முடிவு செஞ்சது? அல்லாஹ் முடிவு செய்யறான். இனி இவனுங்களை இந்த பகுதியில் விட்டு வைக்க கூடாது, கிளம்புங்கண்ணா. போனா பனு குறைலா ஃபர்ஸ்ட் அட்டாக். பனு குறைலாவுடைய தோட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க மதீனாவில் போனா பாருங்க, இன்னியும் இருக்கிறது. கோட்டை கொத்தளங்களோடு பெரும் பேரித்த மரங்களுக்கு நடுவுல மிக பிரம்மாண்ட செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த கோத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையெடுத்து வர்றாங்க என்ற உடனே அவர்கள் திருச்சி எல்லாம் கையில கிடைக்கிறத தூக்கிக்கிட்டு ஓடிட்டானுங்க. அல்லாஹ் அதை சொல்றான், ஹுவல்லதி அஹ்ரஜல்லதீன மின் அஹ்லில் கிதாப் மின் தியாரிஹிம் லிஅவ்வலில் ஹஷ்ர். அல்லாஹ் தான் முதல் வெளியேற்றது ஹஷ்ர், ஒன்று திரட்டுவதற்காக. யாரை ஒன்று திரட்டுவதற்காக? யூதர்களை ஒரு இடத்துல ஒன்று திரட்டுவதற்காக அவர்களுடைய கோட்டைகளிலிருந்து வெளியேற்றினான். அது எதன் மூலமா நடந்துச்சுன்னா ரசூல் மூலமும் மூமின்கள் மூலமும் நடந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது இப்ப இவங்க கிளம்பி போனாங்கல்ல பனு குறைலா, எங்க போனாங்க? எங்க போய் சேர்ந்தாங்க? இலஷாம். அவங்க தாயக பூமி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பலஸ்தீனுக்கு தான் போனாங்க. எங்க போனாங்க? ஷாமுக்கு போனாங்க. ஷாம்னு வச்சுக்கிறோம், ஒரு ஹதீஸ்ல ஷாம்னு தான் வருது. பலஸ்தீனா குட்டி பிரதேசத்தை சுருக்கி விட்டாங்க. ஷாம்னா 4 தேசங்கள், ஜோர்டான், லெபனான், சிரியா, இன்னைக்கு 5ஆ போச்சு, இஸ்ரேல், பலஸ்தீன் ஆகி போச்சு. இந்த 5 பிரிவுகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இவங்க போனாங்க. அடுத்து பனு நதீர் போனாங்க. அடுத்து அங்க இருக்கக்கூடிய யூத கூட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறப்படுத்த இவர்கள் எல்லோரும் எங்கு போய் சேர்ந்தார்கள்? பலஸ்தீனுக்கு, ஷாமுக்கு தான் போய் சேர்ந்தார்கள். இதைத்தான் யூதர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் ஒரு ஹஷ்ர் பண்ணுவான். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்ப அங்கிருந்து ஒட்டுமொத்த யூதர்களையும் கொண்டு போய் எங்க சேர்த்துட்டான்? இலஷாம், ஷாம்ல சேர்த்துட்டான். ஷாம்ல ஒன்று கூட்டி ஷாம்ல இருந்தார்கள். ஆனா அவங்களுடைய இயல்பு என்ன, நம்ம விரும்பினாலும் விரும்பலாட்டியும் என்ன படைச்சவன் சொல்றான், யூதர்களோடு யாராலும் சேர்ந்து வாழவே முடியாது. நீங்க ஒரு யூத குடும்பம் லால்பேட்டையில இருந்துச்சுன்னா யாரும் நெருங்க முடியாது. அது போக அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய மக்களின் நிலைமை இருந்தா தான் அமைதியா இருக்கும் இந்த லால்பேட்டை. ஒருவேளை யூதர்களுக்கு வாழ்க்கை கஷ்டமாக ஆகுதென்றால் லால்பேட்டை அமளிதுமொழியாகத்தான் இருக்கும். இதுதான் யூதர்களுடைய குணம். அல்லாவே சொல்ற, குல்லமா அவுக்கது நார், அவர்கள் நெருப்பை மூட்டிக்கொண்டே இருப்பார்கள். போர் அவர்கள் ஆரம்பித்து கொண்டே தான் இருப்பார்கள். ஏன்னா அவர்கள் சரி, அவங்களுக்கு தோதுவா இல்லைன்னா எவனும் நிம்மதியா இருக்கக்கூடாது. இதுதான் யூதனுடைய இயல்பான குணம். அதனால யூதர்கள் ஷாம்ல போய் பேசாம இருந்தாங்களா? அங்கு அவர்கள் ஒன்று திரட்டல. அங்கிருந்து அவர்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திற்கு பின்னால் சிதறடிக்கப்பட்டு தான் இப்ப திரும்பி வந்திருக்காங்க. இது முதலாவது ஒன்று கூட்டுதல் யூதர்கள் சம்பந்தமா. அடுத்து ஒன்று வருகிறது என்ன என்றால், ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கப்படுது, இந்த 10 அடையாளங்களில் எது முதலாவது நடக்கும் அப்படின்னு கேட்கப்படுது. புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நார், நெருப்பு தான். தஹ்ருஜு மினல் மஷ்ரிகி இலல் மக்ரிப், இப்ப கிழக்கிலிருந்து மேற்க மக்களை ஓட்டி செல்லும். அது எங்க இருந்து செல்லும்? கிழக்கிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கிழக்கிலிருந்து மக்கள் எங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்குன்னு சொன்னது ஒட்டுமொத்த மதீனாவுடைய கிழக்கு பகுதியை சேர்ந்து அதுல இருந்து எங்க போகும்? மேற்கு நோக்கி. அந்த மேற்கு பூமி எது? ஷாம் தான். ஷாம்ல ஒட்டுமொத்தமா கிளம்பி போயிடுவாங்க. இப்ப கிட்டத்தட்ட அதுக்குரிய அந்த சிம்டம் நமக்கு தெரியுது. அல்லாஹ்வு அருள்வான். என்னன்னா, கிழக்கிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பும்,
அது மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் சேர்க்கும். எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்றால் ஷாம்ல கொண்டு போய் தான் நிப்பாட்டும். அந்த ஷாம்ல எதுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுதுன்னா, யூதர்களுக்கு எதிராக யமனிலிருந்து, இது ஹதீஸுக்கு விளக்கமாக இன்னொரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க, யூதர்களுக்கு எதிராக யமனிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பும். அதுவும் எங்க? ஹலரமவுத் அல்லது பஹருல் அதுன், ஏடன் சொல்றாங்கல்ல, எல்லாம் நம்மளுக்கே மாற்றி வச்சிருக்கான். அதுன், ஹலரமவுத், இதெல்லாம் நமக்கு புதுசா தெரியுது. அதுன் என்ற பேர் ரசூலாவுடைய காலத்து பேர் அந்த சிட்டிக்கு. இன்னைக்கு அந்த பேர் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லி வச்சிருக்கான்? என்ன சொல்லி வச்சிருக்கான்? ஏடன் சொல்லி வச்சிருக்கான். வாசிக்கவே முடியாம வச்சிருக்கான். ஏன்னா இவன் குருப்பாய இங்கிருந்து கிளம்பும். இப்படி கிளம்பி அங்கு அவர்களை விரட்டி கொண்டு போனால், அந்த நெருப்பு விரட்டி கொண்டு போயிட்டே இருக்கும். இன்திஷாருல் மினல் மஷ்ரிகி, கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அதோடு சேர்ந்து கொள்வார்கள். எந்த அளவுக்கு என்றால், அந்த நெருப்பு காலையில் அவர்கள் போனால் கூடையே இருக்கும், மாலையில் போனால் அவர்கள் கூடையே இருக்கும், அவர்கள் ஓய்வெடுத்தால் அந்த நெருப்பு அவர்களுடைய இருக்கும், அவர்கள் செயல்பட்டால் அந்த நெருப்பு அவர்களுடைய இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், அங்க மேற்கு நோக்கி மஹ்ஷர் பூமியில் அவர்களை சேர்த்த பின்னால்தான் அது அவர்களை விடும் என்ற செய்தி புகாரியில 6522வது செய்தி. ஏன் இதை நம்பரை சொல்றோம்னா ரொம்ப முக்கியமானது, இது பிரச்சனைக்குரிய செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. தலைப்பு என்ன போட்டிருக்காரு தெரியுமா? ஹஷ்ர் தான், ஒன்று கூட்டுதல். யாரை ஒன்று கூட்டுதல்? ஒட்டுமொத்த மனிதர்களையும். யாருக்கு சார்பாகவோ அல்லது எதிராகவோ, முழுக்க இந்த யூதர்களுக்கு ஆதரவாகவோ சாதகமாக போகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விலாவரியா சொல்றாங்க. மக்கள் 3 விதங்களில் ஒன்று திரட்டப்படுவார்கள். முதல் சாரார் இறைவன் அருளை ஆசைப்படுபவர்களாகவும் தண்டனைக்கு அஞ்சுபவர்களாகவும் அப்படியே போவாங்க. இரண்டாம் சாரார் ஒரு ஒட்டகத்தில் 2 அல்லது ஒரு ஒட்டகத்தில் 3 அல்லது ஒரு ஒட்டகத்தில் 10 பேருமாக சவாரி செய்து வருவார்கள். எஞ்சிய மக்களை நெருப்பு ஒன்று திரட்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எஞ்சிய மக்களை நெருப்பு ஒன்று திரட்டும். அந்த அவர்கள் மதிய ஓய்வு கொள்ளும் இடத்தில் அந்த நெருப்பு அவர்களுடன் இருக்கும். அவர்கள் இரவு தங்கும் இடத்தில் அந்த நெருப்பு அவர்களுடன் இருக்கும். அவர்கள் காலையை அடையும் பொழுதும் அது அவர்களுடன் இருக்கும். அவர்கள் மாலையை அடையும் பொழுதும் அது அவர்களுடன் இருக்கும். விட்டு பிரியாதுன்றாங்க. இப்ப மஹ்ஷர்னா இந்த இடத்துல மஹ்ஷர் ஒன்று திரட்டப்படுது என்பது எதை நோக்கி? எதை ஒன்று திரட்டுவதுதான்? ஒட்டுமொத்த மக்களையும் கிழக்கிலிருந்து ஷாம் பூமிக்கு அழைத்து செல்வதற்காக ஒன்று திரட்டுவதுதான். இப்ப ஷாம் தேசத்துக்கு முஸ்லிம்கள் போவார்கள் 2 ஆதரவாக. 1, அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு ஆசைப்பட்டும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்சியவர்களாக போவார்கள் என்பது 1. 2வது, இயலாதவர்கள் பயணத்தில் போவார்கள் என்று 3. 3வது, நெருப்பு அவர்களை கொண்டு போய் கண்டிப்பா அங்க சேர்க்கும் என்றாங்க. இதை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா, மறுமை நாளுடைய கடைசி அடையாளமாக வரப்போகிற இந்த நெருப்பு யமன்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. யார் அவர்கள்? யமன்ல இருந்து நெருப்பு போகுதா அப்படின்னா போகுது. என்ன போகுது? நெருப்பு பந்தமாக. என்ன போகுது? ராக்கெட்டா? ஏவுகணையா? ஏவுகணைகள் போகுது. ஹூசிகள் அனுப்புறான். அந்த பேரை கரெக்டா சொல்லுங்க. அவன் பேர் என்னது? ஹூசிகள். ஹூஸ் அது ஒரு இனத்து பேர். என்ன பேரு? ஹவுதிகள். ஹவுதிகள் நமக்கு அவனுக்கு பேரே அவனுங்களுக்கு அப்படி சொன்னோம்டா சிரிப்பான். அவன் நம்மளை விட கொஞ்சம் மொழி அறிவுல தெளிவானவன். ஹூசிகள், ஹே வாவு சே, ஹூஸ். சரிங்களா? அந்த இன மக்கள் ஜெய்தியா பிரிவை சேர்ந்தவர்கள். ஜெய்தியான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க. ஷியாக்கள்ல ஓரளவு தேரக்கூடிய கொள்கை உடையவர்கள் என்று சுன்னாவுக்கு நெருக்கமான கொள்கை உடையவர்கள் சொல்லிக்கிறாங்க. இவங்க தான் ஏவுகணைகளை எதை நோக்கி அனுப்புறாங்க?
எதை நோக்கி அனுப்புறாங்க? ஷாம நோக்கி அனுப்புறாங்க. இஸ்ரேல் என்பது பேர் அவன் கிரிட்டிக்கலா வச்சிருக்கான். நீங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இஸ்ரேல் என்பது யாருடைய பேரு? இஸ்ராயில் என்பது யாருடைய பேரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேர். அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியுடைய பேர். அல்லாஹ் இஸ்ராயில், நீங்க குர்ஆன் ஓதும் போதெல்லாம் கேட்டுக்கலாம், யா பனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுறான்டா. யாருடைய பிள்ளைகளேன்னு கூப்பிடுறான்? தாவூதின் பிள்ளைகளேன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். இப்ப முஸ்லிம்கள் திட்டவே கூடாதுன்றதுக்காக வேண்டி அவன் ஒரு பேர் வச்சிருக்கான். நாட்டுக்கு என்ன பேரு வச்சிருக்கான்? இஸ்ராயில் வச்சிருக்கான். இப்ப நீங்க திட்டணும்னா யாரை திட்டணும்? நபி பேரை சொல்லி திட்ட முடியுமா? அவன் ரொம்ப விவரமா தான் வச்சிருக்கான். அதனாலதான் நாம அந்த நாட்டுக்கு பேர் என்ன, குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடியதை சொல்லி அதுக்கு பேர் என்னது? ஷாம். ஷாம நோக்கி நெருப்பு பறக்குது. அது பறந்துகிட்டே இருக்குது. பறந்துச்சுன்னா அது அவர்களோடையே பயணிக்குது. அதனுடைய ஹூசிகள் ஓய்வெடுத்தா ஏவுகணையும் ஓய்வெடுக்குது. ஊசிகள் விட்டா ஏவுகணையும் பறக்குது. ஊசிகள் காலையில பறக்க விட்டானா காலையில போகுது, மாலையில பறக்க விட்டானா மாலையில போகுது. அப்படி பறக்க விடும் போது யாராவது பார்த்துருக்கீங்களா? அவன் ஸ்டார்ட் பண்ணும் போது அரபுல வருது, அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் தெரியுமா? ஏவுகணைய கிளப்பி விடுவான். அப்படி கிளப்பி விடும் போதே அவன் நம்மள மாதிரி இல்லாம தெளிவான குர்ஆன் வசனத்தை ஓதித்தான் ஸ்டார்ட் பண்றான். இதா ரமைத்த ஃபமா ரமைத்த இதா ரமைத்த ஃபஇன்னல்லாஹ ரமா. நபியே, நீங்கள் எரிந்த போது நீங்க கற்களை எரியல, அல்லாஹ்வாகிய அவன்தான் எரிந்தான். அத மாதிரி நாங்க எரியலப்பா இந்த ஏவுகணைய. யார் எரியறா? அல்லாஹ் எரியறான்னு பறக்க விடுறான். அப்படியே முஸ்லிம் ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தோன்னா எனக்கு அப்படி பொங்கிட்டு வந்துருச்சு ஈமான். ஆகா, இஸ்ரேல் செய்யற அட்டுழியத்துக்கு எதிராக இப்படி ஒண்ணு கிளம்பிருச்சுடா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர்ன்ட்டேன். கடைசியில பார்த்தா தான் கொஞ்சம் பொறுமையா வாய்ச்சி பார்த்து தெரியுது, இவனுங்க யாரா அப்படின்னா இவனுங்களுக்கும் அஹ்லு சுன்னாத்துக்கும் ரொம்ப தூரமா இருந்து அவன் சியாக்கள்ல ஒரு குரூப்பா இருக்கான். சரிங்களா? இப்ப அது வேணாம். இதுதான் மஹ்ஷருடைய அடையாளமாம் அந்த நெருப்பா என்றால், இப்ப உண்மை இந்த ஹதீஸோடு ஒத்து போகுதா இல்லையா? அவங்க விளக்கம் கொடுப்பதற்கும் இந்த ஹதீஸுக்கும் ஒத்து போகிறது. உண்மையிலேயே இதுதான் அந்த நெருப்பா அப்படின்னு. மூணாவது ஒரு நெருப்பு என்ன என்றால், கியாமத்து நாளுக்கு முன்னால் ஒரு நெருப்பு உருவாகும். அந்த நெருப்பு உருவாகி மக்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போகும். எது வரைக்கும் என்றால், ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு மக்களை கொண்டு போய் சேர்த்துரும். மக்கள் அதுக்கு முன்னால் இருக்க மாட்டார்கள் என்று அது நெருப்பு முடிஞ்சிச்சுன்னா ஒட்டுமொத்த உலகமும் முடிஞ்சிடும் என்ற ஒரு கருத்து மூணாவது. நான்காவது ஒரு கருத்தாக நாருக்கு சொல்கிறார்கள், இது மஹ்ஷர் பெருவழியில் எங்க மரணத்துக்கு பின்னால் எழுப்பப்படுகிற நேரத்தில் ஒரு நெருப்பு மக்களை ஒன்று சேர்க்கும். அந்த நெருப்பா? எந்த நெருப்பை ரசூல்லா மென்ஷன் பண்ணாங்க? 4 நெருப்பு ஒன்று கூட்டுதல இதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஒன்று, யமனிலிருந்து இது மதினாவிலிருந்து ஷாமுக்கு யூதர்களை விரட்டியது ஒன்று. இரண்டாவது, ஏன்னா தீ வச்சு தான் ரசூலா விரட்டினாங்க. நிறைய நீங்க அந்த ஹதீஸ்லாம் படிங்க, சரிங்களா? அது யமனிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி ஷாமுக்கு கொண்டு போய் சேர்க்கும். மூணாவது, அந்த நெருப்பு ஷாமுடைய நெருப்புக்கு அப்படி போகிற போது கிழக்கிலிருந்து எல்லா மக்களும் மேற்கு நோக்கி அவர்களோடு பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மூன்றாவது ஒரு நெருப்பு கிளம்பும், அது ஒட்டுமொத்த உலகத்தையும் அப்படியே கொண்டு போய் மேற்க வச்சு உலகத்தையும் முடிச்சு விட்டுரும். மூணாவது அர்த்தம். நான்காவது ஒரு அர்த்தம், மரணத்திற்கு பின்னால் ஒரு நெருப்பு கிளம்பும், அது மக்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டுவதற்காக அவர்களை பூரா திரட்டும் என்று ஹதீஸ் வருகிறது. இந்த 4 அர்த்தத்தை வச்சு
மறுமையின் அடையாளமாக வரப்போகிற இந்த நெருப்பு இவங்க சொல்ற மாதிரி யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது இந்த நவீன அறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இந்த நெருப்பை தான், யுத்தத்தை தான் குறிக்குது என்று சொல்லுவது பொருத்தமா என்பதையெல்லாம் சரியான முறையில் சுமார் 11 கிதாபுகள் தொகுத்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்த்துட்டு கியாமத் நாளுடைய 10 அடையாளங்களை முடிப்போம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம